உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் Braino Brain. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட சோஷியல் மீடியா பக்கத்துல தன்னுடைய 75வது படமான அன்னபூர்ணி திரைப்படத்துடைய விவகாரத்துக்காக ரீசெண்டா மன்னிப்பு கேட்டிருக்கிற இந்த ஒரு நோட்டீஸ் தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அன்னபூர்ணி திரைப்படம் வெறும் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு எடுக்கல அப்படின்னும் இந்த படத்துல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. நானுமே ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன் தான், கடவுளை நம்புறவ தான், அப்படி நானே உங்களுடைய மனசை புண்படுத்தி இருந்தா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிதான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா சோஷியல் மீடியா பக்கத்துல நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிலேஷ் கிருஷ்ணா அப்படின்ற அறிமுக டைரக்டருடைய டிரெக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் அன்னபூர்ணி. இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஜெய், நயன்தாரா, சத்யராஜ், ரெடின் கிங்ஸ்லே அப்படின்னு பல பேருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதை தொடர்ந்து ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்லயுமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்த பல பேருக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. இந்த படத்துல பாசிட்டிவான எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மும்பையில சிவசேனா கட்சியுடைய முன்னாள் தலைவர் ரமேஷ் அப்படின்றவரு அன்னபூர்ணி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா மத உணர்வுகளை தூண்டுற மாதிரி இருக்கு இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லியும் இந்த படத்தை கண்டிப்பா பேன் பண்ணணும், சில காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சிவசேனா கட்சியுடைய முன்னாள் தலைவர் ரமேஷ் அப்படின்றவர் தான் அன்னபூர்ணி திரைப்படத்துக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து நிறைய பேர் பார்த்து இந்த படத்துக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. அன்னபூர்ணி படம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா பக்கத்துல எல்லாருமே பயங்கரமான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வந்த நிலையில இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஜி நிறுவனம் மன்னிப்பு கேட்டும் அதுக்கப்புறமா நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா இந்த படத்தை நீக்கவும் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சு ஆபிஷியலா இந்த படத்தை நீக்கவும் செஞ்சுட்டாங்க. இதை தொடர்ந்து நயன்தாரா ரொம்ப வேதனையோட ஒரு நோட்டீஸை ரிலீஸ் பண்ணிருந்திருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல ஜெய் ஸ்ரீராம், எனது நடிப்பில் வெளியான அன்னபூர்ணி திரைப்படம் கடந்த சில நாட்களாக பேசு பொருளாக இருப்பது குறித்து கனத்த இதயத்துடனும் சுய விருப்பத்துடனும் இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன். அன்னபூர்ணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்துக்காக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கருத்தையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்தோம். மன உறுதியோடு போராடினால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்த்தும் வகையிலே அன்னபூர்ணி திரைப்படம் நாங்கள் உருவாக்கினோம். அன்னபூர்ணி வாயிலாக ஒரு நேர்மறையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமலேயே சிலரது மனங்களை புண்படுத்தி இருப்பதாக உணர்ந்தோம். தணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்டு திரையரங்கில் வெளியான ஒரு படம் OTT-யில் இருந்து நீக்கப்பட்டது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று. மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் எனது குழுவுக்கும் துளியும் இல்லை. கடவுளின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்திருக்க மாட்டேன். அதையும் மீறி உங்களின் உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னபூர்ணி படத்தின் உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகமும் அளிப்பதுதானே தவிர யார் மனதையும் புண்படுத்துவதல்ல. எனது 20 ஆண்டு கால திரை பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். அது நேர்மையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வதும் மட்டுமே என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்புடன் நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட இந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருந்தாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் Braino Brain. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now.